வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி முருகண்டி பகுதியில் ஏனையின் பிரதான வீதி கரையோட 8 பரப்பு காணி விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணியினுடைய அகலம் 75 அடியாக காணப்படுகின்றது. அதாவது ஏனையின் பிரதான வீதியோடு இருக்கிற முன் முகப்பு 75 அடியாகவும் அதே ஒரு நீள் சதுர காணியாகவும் காணப்படுகின்றது. 8 பரப்பும் நீள் சதுர வடிவமைப்பை கொண்ட ஒரு காணியாகவும் நிறைய உறவுகள் ஏனையின் பிரதான வீதி கரையோட கடை கட்டுவதற்கு, வீடு கட்டுவதற்கு, அது தவிர விடுதி அமைப்பதற்கு இப்பொழுது இந்த காணிக்கு அருகாமையிலேயே நிறைய பிரசித்தி பெற்ற இடங்கள் காணப்படுகின்றது. அந்த இடங்கள் வாடகைக்கு நபர்கள் அதிகமாக ரூம்ஸ்கள் தேடும் ஒரு இடமாக இந்த முருகண்டி பகுதி காணப்படுகின்றது. இதுக்கு அருகாமையிலேயே பிரசித்தி பெற்ற இடங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் அது தொடர்பாக இப்போ பார்வையிடுவோம். இந்த காணி இருக்கிற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே ஆடை தொழிற்சாலை, வானவில் ஆடை தொழிற்சாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆடை தொழிற்சாலை காணப்படுகின்றது. இதுக்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியல் என்று சொல்லப்படுகின்ற ஆடை தொழிற்சாலை காணப்படுகின்றது. இந்த இரண்டிலையுமே 3000க்கு மேற்பட்ட நபர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அருகாமையில் மத்திய வங்கி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கிளை இங்கே காணப்படுகின்றது. இங்கே ஒரு நிறைய மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் டெக் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு கல்லூரி இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள் காணொலியில் பக்கத்திலேயே என்னென்ன பிரசித்தி பெற்ற இடங்கள் காணப்படுகிறது என்பது தொடர்பாக. அப்பொழுது இப்பகுதியிலே நீங்கள் ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விடுவதாக இருந்தால் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இந்த காணியினுடைய பின்பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னைகள், கமுகு இவ்வாறு சிறிய சிறிய மரங்கள் 1-2 தென்னை காய்க்கிறது நியமிக்குது. அது தவிர காணி எந்த ஒரு கட்டிடங்களும் இல்லாமல் வெறுமையாகவே காணப்படுகின்றது. இந்த 8 பரப்பு காணியும் வெறும் காணியாகத்தான் காணப்படுது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,30,00,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு உரிமையாளரோட கதைத்து பேசி இந்த காணியை நல்ல ஒரு விலைக்கு வாங்கிக் கொள்ள முடியும். இதுபோன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் அழைப்பு ஏற்படுத்துங்கள். ஏனையின் பிரதான வீதி கரையோடு அமைந்த 8 பரப்பு காணியினுடைய காணொலியை நீங்கள் பார்வையிட்டிருந்தீர்கள். இந்த காணி நிறைய உறவுகளுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மேற்கொண்டு கதைத்து பேசி வாங்கிக் கொள்ள முடியும். நிறைய உறவுகள் ஏனையின் பிரதான வீதியோட காணி தேடிக்கொண்டிருந்தீர்கள். எனக்கும் அழைப்பு ஏற்படுத்தி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு தேடும் உறவுகளுக்கு இந்த காணி நல்ல ஒரு காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது தவிர எந்த ஒரு தேவைப்பாட்டுக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுகின்றது. ஏனையின் பிரதான வீதி கரையோடு இருக்கிறதுனால நீங்கள் அதை எந்த தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். வீடு கட்டுவதாக இருந்தாலும், கடை கட்டுவதாக இருந்தாலும், ரூம்ஸ் கட்டுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபார தேவைகளுக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காணியாக இந்த காணி காணப்படுகின்றது. வியாபார தேவைக்காக காணி தேடும் உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும். இலங்கை முழுவதும் என்னுடைய விளம்பர சேவை இடம்பெற்று வருகின்றது. நீங்கள் இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுடைய காணியை விளம்பரப்படுத்தி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அழைப்பை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய காணிகளையும் நல்ல முறையில் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் இதிலே காணொலியிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.